இனிமேல் பேசணும்னு வைங்க நம்ம மச்சான் வருவான் அரக்கம் வருவான் நம்மள அரை நொடியில எரித்து சாப்பிடுவான் என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆடு மாடுகளை ஆயவன் கோபாலக்கண்ணன் ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றுமே இல்லை என்று இந்த உலகத்திலே பெண்ணால் கெட்டவர்கள் தான் பேருலகத்திலே ரொம்ப உண்டு பெரிய உரிமத்தை உண்டு என்று சொல்லி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் யாரும் காணாத ஒரு 16 வயது சென்ற பக்குவதி மாயா மோகினியாகவே வடிவம் கொண்டு அரக்கமாளும் நாட்டுக்குள்ள ஆயனங்கையாக வழிநடக்க ஆய மோகினியாக இருந்த என் கண்ணனை கண்டு வல்லரக்கராஜனானவன் அம்மா ஏ மோகினிய எந்த ஊரு எந்த தேசம் ஊரு என்ன பேரு என்ன கேட்க அண்ணா ஏ வல்லரக்கா நான் பிறந்ததும் மலையாளம் வளர்ந்ததும் மலையாளம் வாக்க போட்ட வட மதுரையில மதுரை சொக்கருக்கு எங்க அப்பா என்ன 2ஆம் தரமாக மாலையிட்டு மனமுடித்து கொடுத்தார் எங்க அப்பா. அதனால புருஷனோடு சண்டை போட்டு நான் புகுந்த வீடு பிறந்த வீடு போறேன்னா ஏ மோகினிய நான் வாழ்ந்தாலும் உன்னோடு இருந்தாலும் உன்னோடு இறந்தாலும் உன்னோடு என்றார் அரங்கா ஏ வல்லரங்கா நான் உன் கூட வந்து வாழ வேணுமையானா அதோ பாத்தியா அலைகடலிலே முங்கி முழுகி 3 முங்கு போட்டு முண்டு விரல் எடுத்து உன் தொண்டையில வச்சா உன் கூட வந்து வாழ்வன் என்ற அரக்கனானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஏ அடி அம்மா மோகினிய நானே ஒன்னானே உமையவெளி தன்னானே உமையவெள் மேலானையாக உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டேன் முங்குவானா பாவி முழுகுவானா 3 முங்கதும் போடுவானா ஏ முண்டு விரல் கையிலெடுத்து தொண்டையில வைக்கான அப்படி தொண்டையில வைத்த போது அரக்கனோட சிரசருந்து அலை கடலதில விழுந்திடுமா அரக்கனைத்தான் சங்கரித்தார் ஆயவன் கோபாலக்கண்ணன் ஆதி கைலாசம் வந்தார் அத்தானே பகவானே அரக்கனை சங்கரித்தேன் என்றார் ஆண்டவன் பகவான் நம்பவில்லை ஐயா நான் கொடுத்தவர நான் கொடுத்த பிள்ளை என்னால் முடியாதது உம்மால் எப்படி ஐயா முடியும் என்று பெண் சுருவம் எடுத்தேன் வேதமற்ற அரக்கனை வத முடித்தேன் என்றார் ஆய மோகினியே மறுபடியும் ஆயக்கண்ணன் மோகினி அவதாரங்களை எடுத்தார் ஐயா பச்சைமாலும் பெண்ணாக பரமசிவானாக ஆவி செத்து கட்டுவாரோ ஆவி செத்து கட்டும் போது இந்த மருதம் ஒழுகிடுமா பூமியில விழுந்துதானா உமாதேவி தாங்க மாட்டார் என்று சொல்லி என்பருமாள் இருகரத்தால் தானு ஏந்த 5 நல்ல கரமதியில 5 நல்ல சாஸ்தாக்கள் அவதாரம் செய்தாரே சாஸ்தாய் எப்ப வந்து பிறக்கார் தெரியுமா? பங்குனி மாதம் புதனதி உத்திரம் பங்குனி மாதம் புதனதி உத்திரம் பவரண பஞ்சமி கடகேல கணத்தில் தீரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதி சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம் கையதில பிறந்தவர்க்கு கையனார் என்றோம்
சாஸ்தா ஐயனார் ஐயனார் சொரிமுத்த ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக சன்னல் புதுக்குடியில் காட்ட வாசலில பசுங்கிளி சாஸ்தாவா சாஸ்தா பிறந்தாரே சங்கடங்கள் சித்திரவே ஓடுங்கம்மா ஒரு குலவே பசுங்கிளி சாஸ்தாவுக்கு பொன்னால பூணூலா ஒன்பதித்ததால்வனமா ஆன புலி கூட்டத்தோடு ஆனப்பட குதிரைப்படையோடு ஐயனுக்கும் ஐயனாக பசுங்கிளி சாஸ்தா வந்து பிறந்தாரே
முத்தாடு வந்தவர்